வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று இந்த இளையோர்கள் ஏன் வன்முறையும் சண்டைகளுமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது குடும்பங்களுக்கிடையே நாங்க பார்க்கும்போது காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய குடும்பங்களுக்கிடையே இன்றைக்கு ஒரு சண்டையும் சச்சரவும் உள்ள குடும்பங்களாக இருப்பதை பார்க்கின்றோம். இது ஏன் என்ற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகிறது. அதை நாங்கள் நிலைக்க வைக்க கூடாது. பாருங்கள், ஒரு குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பது சொல்லுவார். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானது யார்? இந்த குடும்ப அங்கத்தினர்கள். அதிலே ஏன் வெறுப்பு, அம் மாற்றங்களை உருவாக்குகிறார்கள்? அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் தானே! அப்ப இங்க இந்த சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் ஒரு பிள்ளைக்கு ஒரு குடும்பத்தில அங்கீகாரம் கிடைக்க வேணும். அதாவது ஒரு நம்பிக்கை பலம். தாய் தகப்பன் அந்த குழந்தையில நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த குழந்தையும் அவர்களிடம் வைக்கிற நம்பிக்கை பலமாக இருந்தால் அங்கு சண்டைகள் உண்மையிலேயே ஏற்படாது. அது மகிழ்ச்சியாக போகும். ஆனா இன்றைக்கு சந்தேகங்கள் வலுக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சந்தேகங்கள் வலுக்கும் போது இந்த சந்தோஷங்கள் பறந்து விடுகிறது. இது இன்றைக்கு குடும்பங்களிடையே நடைபெற உண்டு. ஏனென்றால் இங்கே எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வருகுது. படபடப்பு, சிறுசிறுப்பு, அதை விட எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இந்த குழந்தைகளிடம் மனதில் இருக்கிறதால அந்த அது கிடைக்கலையே என்ற ஒரு வெறுப்பு, அல்லது அது கிடைக்க இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டல்லோ அதை வாங்க வேணும் என்ற அந்த உழைக்க வேணும் என்ற உறுதி, அவை எல்லாம் இன்றைக்கு காற்றோட அடிபட்டு போகிறதோ என்ற கேள்வி. சில பிள்ளைகள் ஒரு கவலை ஈனமாக வாழுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஒழுக்கம் என்பது உணர்வு சார்ந்த விடயம். அதை நாங்கள் குழந்தைகளிடம் சின்ன வயதிலிருந்தே வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சின்ன வயதிலிருந்து வளர்த்தாதான் இளையோர்களாக அவர்கள் அதை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். மற்றும்படி நாங்க பார்த்தோம்னா பாடசாலையில ஆசிரியர்கள் குழந்தைகளோட நட்புறவை பேண வேண்டும். ஒரு குழந்தை கொண்டு விளங்காட்டியும் அதை விளங்கப்படுத்தி அந்த குழந்தையை சிறப்பான உயர்ந்தவர்களாக்கக்கூடிய நிலை உருவாக்க வேணும். அது ஆசிரியர்களால் தான் உருவாக்கலாம். ஆனா அதுவும் இன்றைக்கு ஒரு சுமூகமாக செல்வதில்லையோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் பல பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு போவதே வெறுப்பாக இருப்பதை பார்க்கின்றோம். விருப்பம் இல்லை. ஒரு சில மாணவர்களுக்கு பாடசாலை என்றா குதூகலம் என்று ஓடுகிறார்கள். அப்ப வெறுப்பாக இருக்கிற மாணவனை கேட்டால் அவனுக்கு அந்த ஆசிரியர் மீது ஒரு காழ்ப்புணர்வு வருகிறது. அந்த ஆசிரியர் தனக்கு சரியாக படிப்பிக்கல என்றன. அடுத்தது இந்த நிற பாகுபாடு பார்த்து சில விடயங்களும் நடைபெறதை பார்க்க இவர்களுக்கு கொஞ்சம் மன வெறுப்பு வருகிறது. ஆனா எந்த விடயத்தையும் பேசி தீர்த்தால் அது சரியாகிவிடும். அப்படி எண்ணக்கூடாது. ஒரு இடத்தில் நடந்தால் ஒட்டுமொத்தமாக நடக்கிறது என்றும் எண்ணக்கூடாது. ஆகவே குழந்தைகளே, இளையோர்களே, நீங்கள் எதிர்காலத்துல வளர வேண்டிய குட்டிகள், வளர வேண்டிய ஒரு செல்வங்கள். அப்படியான செல்வங்கள் உங்களைத்தான் நாங்கள் எதிர்கால சிப்பி என்று சொல்லுகிறோம். நீங்கள் நல்ல முறையில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவன் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி, அறிவு தேடல், இன்னும் சிறப்பான மொழி தேடல்கள், பல கண்டுபிடிப்புகள், அறிவார்ந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேணும். அதான் உங்களோட கையில இன்றைக்கு இருக்கு. அவை எல்லாவற்றையும் விட்டு வெறுப்பு வெறுப்பு என்று ஓடி ஒதுங்கி ஓடிக்கொண்டிருப்பது நல்லதல்ல. அது சமுதாயத்துக்கும் சிறப்பானதல்ல. நீங்க ஒரு சமுதாயத்தின் சிப்பி. இன்றைக்கு குடும்பத்தில இருக்கிறீர்கள், நாளைக்கு தொழில் காரணமாக சமுதாயத்திலே இருப்பீர்கள். ஆகவே நல்ல புரிந்துணர்வோடு அந்த சமுதாய மக்களோட இருக்க வேணும்னா நீங்க நல்ல கூட்டுறவு, நல்ல ஒழுக்கத்தை பேண வேணும். அப்படியான ஒழுக்கம் பண்ணுற குழந்தைகள் தான் எதிர்காலங்கள்ல சிறந்த உயர்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல எதிர்கால சிப்பிகளையும் நீங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த உடல் உள மனங்களில வெறுப்புகளை வைக்காமல் அவற்றையெல்லாம் தூர எறிஞ்சு போட்டு இன்பமான ஒரு சூழல், இனிமையான ஒரு சூழல், என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.